ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க தொழில் வேலை எதுனாலும் அதில் வருமானத்தை அதிகமாக சம்பாதிக்கிறதுக்கு இந்த விஷயத்த ஃபாலோ பண்ணணும். அது என்ன? ஜாலியான பர்சனா எல்லார்கிட்டையும் பழகிற ரோகிணிக்கு இன்னொரு பக்கம் இருக்கு. எல்லா விஷயத்தையும் முன்னாடியே தெரிஞ்சுக்கிற நுண்ணறிவு இருந்தாலும் நீங்க பண்ற மிகப்பெரிய தவறு எது? அதனால உங்களுக்கு நடக்க இருக்கிற பேராபத்து என்ன? அமானுஷம் சார்ந்த விஷயங்கள்ல ரோகிணி நட்சத்திரம் செய்யக்கூடிய மிகப்பெரிய தவறு இது. அதை தவிர்க்கிறது எப்படி? இப்படி பல விஷயங்களை இந்த வீடியோல டீட்டெயிலா சொல்லியிருக்கேன். ஸ்கிப் பண்ணாம பாருங்க. மற்ற நட்சத்திரத்துக்கான சீக்ரெட்ஸ் என்னன்றத அடுத்தடுத்த வீடியோல சொல்றேன். ரோகிணி நட்சத்திரத்தில் ஒருத்தர் வீட்டில் பிறந்தாலே போதும், குடும்பம் தழைச்சி வாழ்க்கையில எல்லோருக்கும் தெரியற மாதிரி செல்வாக்கான வாழ்க்கை அமையும். கத்திக்கு கத்தியும் புத்திக்கு புத்தின்னு செயல்படுறது தான் ரோகிணியில பிறந்தவங்களோட இயல்பு. ரோகிணி காலபுருஷ தத்துவத்துல 2வது ராசியான ரிஷப ராசியில மையத்துல இருக்கிற நட்சத்திரம். இந்த ராசி உங்களுடைய முகமைப்பு எப்படி இருக்கும், உங்க வருமானம் எந்த வகையில பெருகும், உணவு எந்த மாதிரியான உணவுகளை விரும்பி சாப்பிடுவீங்க, மற்றவங்களுக்கு எந்த மாதிரியான உணவுகளை கொடுப்பீங்க அப்படின்னு பல அன்றாட தேவைகளை நிறைவேற்றி வைக்கிற ராசி தான் ரிஷபராசி. அதில் இருக்கிற முக்கியமான நட்சத்திரம் ரோகிணி. ரோகிணி நட்சத்திரத்தில் ஒருத்தர் பிறந்தா அவங்க வசீகரமான அழகான முகத்தோற்றம் மற்றும் அறிவு நிறைந்த நபராக இருப்பாங்க. இந்த ரிஷபராசியோட வடிவம் காளை. விவசாயத்துல மனுஷனுக்கு மனுஷனா தோல் கொடுக்கிற ஒரு உயிரினம் எதுன்னா அது காளை மாடு தான். அந்த காளை மாட்டை தான் காலபுருஷனுக்கு 2வது வீட்டில் அடையாளமா வச்சிருக்காங்க நம்ம முன்னோர்கள். இப்படி சேர்ந்து உழைக்கிறதாலேயே அந்த காளை மாடு நம்ம குடும்பத்துல ஒருத்தரா எப்பவும் இருக்கு. ஒளியால விவசாயத்தை சிறப்பிக்கிற சூரியனுக்கும் நமக்கு உறுதுணையா இருந்து உழவு செய்யற காளை மாட்டுக்கும் நன்றி சொல்ற விதமா தான் இந்த தைத்திருநாளை நம்ம கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். இது இந்தியா முழுக்க கொண்டாடப்படுறதுக்கான காரணம் இதுதான். காளை மாடு வருவாயை குறிக்கிற சின்னம். அதனாலதான் காலபுருஷ தத்துவத்துல 2ஆம் இடத்துல அதை வச்சிருக்காங்க. ரிஷப ராசிக்காரங்க காளை மாடுகளுக்கு உணவு கொடுக்கும் பொழுது அவங்களுக்கு வருமானம் பெருகிறத கண் கூட பார்க்க முடியுது. இப்பெல்லாம் எங்கெங்க காளை மாட்டை பார்க்கறதுன்னு நீங்க மனசுல நினைக்கிறது எனக்கு தெரியுது. அதை ஒத்துக்க தான் வேணும். ஒரு சிலர் காளை மாட்டை வளர்க்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் கோயில்களில் காளை மாட்டை பராமரிக்கிறாங்க. நீங்கள் அங்கே போய் காளை மாட்டுக்கு உணவு கொடுக்கும் பொழுது உங்களுடைய வருமானம் பன்மடங்கு பெருகுது. இதை ரிஷபராசிக்காரங்க தான் செய்யணும்னு இல்லை. யார் காளை மாடுகளுக்கு உணவு கொடுத்தாலும் அவங்களுடைய வருமானம் கண்டிப்பாக பெருகும். ஏன்னா இது காலபுருஷ தத்துவத்தில் 2ஆம் ராசியான ரிஷபத்தை குறிக்கிறது காளை மாடு. ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க பெரும்பாலும் ஒரு செயலுடைய விளைவு என்ன அப்படின்றத யோசிச்சு தான் செயல்படுவாங்க. இது அவங்களுடைய வெற்றிக்கு பல வகையில உறுதுணையா இருக்கு. எப்பவும் லாஜிக்கா திங்க் பண்றவங்க ரோகிணியில பிறந்தவங்க தான். விளையாட்டுத்தனம் குறும்புத்தனம்னு ஜாலியா ஒரு பக்கம் இருந்தாலும் சீரியஸான ஷார்ப்பான மைண்ட் செட்டோட வாழ்க்கைக்கு தேவையான பொருளாதாரம் தொழில் பதவின்னு எல்லாத்துலேயும் கவனமா பிளே பண்ணுவாங்க. அதனாலேயே அவங்க அதில் ஜெயிக்கிறாங்க. எத்தனை பெரிய போராட்டம் வந்தாலும் சரி விட்டு கொடுக்க மாட்டாங்க. ஒரு படத்தில் அஜித் சொல்லுவார்ல, நெவர் எவர் கிவ் அப்னு. எதுக்காகவும் விட்டு கொடுக்காம கடைசி வரைக்கும் துணிஞ்சு போராடுறது ரோகிணியில பிறந்தவங்க தான். சொல்லி அடிக்கிறதுனா அது ரோகிணிக்கு தான் பொருந்தும். ரோகிணியில பிறந்தவங்க தோல்வியை பார்த்து பயப்படவே மாட்டாங்க. அப்படியே தோத்தாலும் அடுத்து அதை எப்படி ஜெயிக்கலான்னு கால்குலேட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஒரு கால்குலேட்டிவான மைண்டுக்கு சொந்தக்காரங்க தான் ரோகிணியில பிறந்தவங்க. ரோகிணியில பிறந்தவங்க ஜாலியா பேசிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருந்தாலும் பின்னாடி அவங்க மைண்ட்ல ஏதாச்சும் ஒரு விஷயத்த பத்தி யோசிச்சுக்கிட்டே இருக்கிற டைப் இவங்க தான். இவங்க யோசிக்கிறாங்கன்னு இவங்க எதிரில இருந்து பேசுறவங்களுக்கு தெரியவே தெரியாது. மற்றவங்க இவங்க என்ன பண்றாங்கன்னு கண்டுபிடிக்காத அளவுக்கு சிறப்பா செய்யறதுல சாமர்த்தியசாலின்னு தான் சொல்லணும். பெரும்பாலும் ரோகிணியில பிறந்தவங்க மெட்டீரியல் லைஃப்ல பிளான் பண்ண மாதிரி சாதிக்கிறதுல கெட்டிக்காரங்க. சுக்கிரன் வீட்டில் இருக்க இந்த ரோகிணி நட்சத்திரம் சந்திரனுக்கு மிகவும் பிடித்த நட்சத்திரம். ஏன்னா 27 மனைவியர்கள்ல ரோகிணியை தான் சந்திரனுக்கு ரொம்ப பிடிக்கும். இதனாலேயே சாபம் வாங்கி பல அவஸ்தைகளை பட்டாரு சந்திரன். அந்த சாபத்தை சிவபெருமான் தான் நிவர்த்தி பண்ணி சந்திரனை மீண்டும் வாழ வச்சாரு.
இது ஒரு புராண கதையா இருந்தாலும் இந்த கதையில பல அர்த்தங்கள் இருக்கு. இத பத்தி இன்னொரு நாள் கண்டிப்பா டீட்டெயிலா நான் சொல்றேன். சந்திரன் சுக்கிரன்னு சொன்னாலே நல்ல டீச்சிங் லைன்ல யாராச்சும் ஒருத்தர் குடும்பத்துல இருப்பாங்கன்னு தைரியமா சொல்லலாம். ஏன் இவங்களே ஒரு டீச்சராவோ இல்ல ப்ரொஃபஸராவோ கெரியர்ல மிகப்பெரிய பொறுப்புகள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. குறிப்பிடத்தக்க வகையில ரிஷபராசியில பிறந்தவங்க, அதுவும் ரோகிணி நட்சத்திரத்துல பிறந்தவங்க மற்றவங்களுக்கு அட்வைஸ் பண்ற மாதிரி கவுன்சிலிங்கு, சைக்காட்ரிஸ்ட், டீச்சிங் லைனு, கம்யூனிகேஷன், லாங்குவேஜ் டிரான்ஸ்லேட்டர்னு இவங்க வேலை செய்யறாங்க இல்ல தொழிலா வச்சிருக்காங்க. ரோகிணியில பிறந்தவங்கள பேசி ஜெயிக்கிறது அவ்வளோ ஈஸி கிடையாதுங்க. ரோகிணியில பிறந்தவங்க என்னவோ சொல்ற மாதிரி இருந்தாலும் அது அர்த்தம் புரியலையே அப்படின்ற மாதிரி மற்றவங்க நினைக்கிற மாதிரி இருக்கும். ஆனா காரணம் இல்லாம எந்த வார்த்தையையும் உச்சரிக்க மாட்டாங்க. இது ரோகிணியோட ஸ்பெஷல். பின்னாடி நடக்கும்போது இவங்க சொன்னது அப்ப நினைவுக்கு வரும். இதை பத்தி இவங்க அப்பவே சொன்னாங்களே அப்படின்னு. பின்னாடியே வரக்கூடியதை முன்னாடியே அறிந்து செயல்படக்கூடிய ஒரு ராசி தான் ரோகிணி. இவங்க கிட்ட பேசும்போது கொஞ்சம் கவனமா தான் இருக்கணும். எப்படி மகாபாரதத்துல சகுனி பிளான் பண்ணி பாண்டவர்களை ஜெயிச்சாலும் கடைசி நிமிஷத்துல எல்லாரையும் கிருஷ்ணரை உடைச்சு ஒரு கேம் சேஞ்ச் பண்ணிடுவாரு. அதனால ரோகிணியில பிறந்தவங்கள ஒரு கேம் சேஞ்சர்னு சொன்னா அது பொருத்தமா இருக்கும். ரோகிணியில பிறந்தவங்க சைக்காலஜி அட்டாக் பண்றதுல கெட்டிக்காரங்க. அது என்ன சைக்காலஜி அட்டாக் அப்படின்னு கேக்குறீங்களா? எந்த வார்த்தையை உச்சரிச்சா யாரு எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்கன்னு அவங்களால ஈஸியா கணிக்க முடியும். அதை தெரிஞ்சு வச்சிருக்கிறதுல அவங்க ஒரு கெட்டிக்காரங்க. சில ரோகிணியில பிறந்தவங்க இதை தெரியாமலேயே இது செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஒரு நல்ல விஷயத்துக்காக நீங்க சைக்காலஜிக்கலா அட்டாக் பண்றது என்னவோ சரிதான். ஆனா இதை நீங்க ஏதாவது ஒரு சுயநல லாபத்துக்காக செய்யும் போது அது தப்பா போய் முடியுது. இந்த தப்புக்கான தண்டனை கட்டாயம் உண்டு. அதனால சைக்காலஜி அட்டாக் பண்ணணுமா வேணாமான்னு நல்லா யோசிச்சு டிசைட் பண்ணுங்க. ரோகிணியில பிறந்தவங்க, ரோகிணியில பிறந்தவங்க ஜாதகத்துல புதன் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். புதனை வச்சுதான் இவங்க வாழ்க்கையில பல முக்கியமான சம்பவங்கள் எப்படி நடக்கும், ஜெயிப்பாங்களா மாட்டாங்களான்னு சொல்ல முடியும். காதல் கை சேருமா, இல்ல குடும்பத்துல ஏதாவது பிரச்சனை வருமா, அப்படியே வந்தாலும் அதை சால்வ் ஆகி அடுத்த கட்டத்துக்கு இவங்க போவாங்களான்னு சந்திரன், சுக்கிரன், புதன் இந்த 3 கிரகங்களை வச்சுதான் இவங்களுக்கு பெரும்பாலான நிகழ்ச்சிகள் வாழ்க்கையில நடந்துகிட்டு இருக்கு. காரணமா கவிஞர் வைரமுத்து அவர்களுடைய பெயருக்கான கிரக சேர்க்கை என்னன்னு தெரியுமா? வைரம் அப்படின்னா சுக்கிரனையும், முத்து அப்படின்றது சந்திரனையும் குறிக்கும். அப்போ ரிஷபராசி சுக்கிரனுடைய வீடு, அதுல இருக்க ரோகிணி சந்திரன். அப்போ வைரமுத்தோட அர்த்தம் என்னன்னா காலபுருஷ தத்துவத்துல ரிஷபராசிய குறிக்குது. வைரமுத்து அவர்கள் கவிதை எழுதுறதுல வல்லவர்னே சொல்லலாம். அவருடைய கவிதைகள் பல சினிமா பாடல்களா இன்னமும் ஒழிச்சுக்கிட்டே இருக்கு. சந்திரன் சுக்கிரன் சேர்க்கை உள்ளவங்க புதனின் காரகத்தை கையில எடுக்கும் பொழுது பெரும்பாலும் அவங்களுக்கு வெற்றி கிடைக்குதுங்க. சரி, இந்த புதனியும் சந்திரனும் சுக்கிரனும் கொஞ்சம் பலம் இழந்து இருந்தாலோ, ஸ்தான பலம் இல்லாம இருந்தாலோ, குடும்பத்துல அம்மாக்கும் பொண்டாட்டிக்கும் சண்டை, மாமியாருக்கும் மருமகளுக்கும் சண்டை இருந்தாலும் அனுசரிச்சுதான் போவாங்க. வாழ்க்கை ஒரு கட்டத்துல என்னன்னு புரிஞ்சு நடந்துப்பாங்க. முன்னறிவு இருந்தாலும் தெரிஞ்சு செய்த தப்புக்கு கர்மாவை அனுபவிச்சுதான் ஆகணும் இல்லையா? அதனால குடும்ப சண்டைகள் பின்னால இல்லாம பாத்துப்பாங்க. அது கேரண்டியா சொல்லலாம். இவங்க பெரியவங்களை மதிச்சு நடந்துக்கிற ஒரு நல்ல கேரக்டரான ஆளுங்க. அதே சமயம் மத்தவங்க தப்பு பண்ணா அதை போல்டா எடுத்து சொல்லி இப்படி பண்ணாம இருக்கணும்னு ஒரு அட்வைஸ போட்டு தன்னுடைய ஆளுமைய எல்லா இடத்துலயும் வெளிக்காட்டிக்கிட்டே இருப்பாங்க. இது ரோகிணியோட சிறப்பான இயல்பு. ரோகிணியில பிறந்தவங்க கட்டாயம் மாத்திக்க வேண்டிய விஷயம் ஈகோ தான். எல்லா விஷயத்தையும் எப்படி பண்ணணும்னு அறிவுடைய நபரா இருக்கிறதுனால தன்னை மீறி எதுவும் யாராலையும் செய்ய முடியாதுன்னு ஒரு தலகணம் ஏற்படும். இது இவங்க சீக்கிரமே அழிவு பாதையில டிராவல் பண்றதுக்கு ஒரு கருவியா அமைஞ்சிருது. அதனால தன்னோட பொறுப்பை உணர்ந்து செயல்பட்டாலே போதும். அதை விட்டுட்டு தலகணத்துல ஆடினா தலைக்கு ஆபத்தே வரலாங்க. வல்லவனுக்கு வல்லவன் வையகத்துல உண்டு. இந்த பழமொழி ரோகிணியில பிறந்தவங்களுக்கு கட்டாயம் பொருந்தும். கவனமா இருங்க. பெரிய பெரிய சாம்ராஜ்யம் எல்லாம் கண்ணு முன்னாடி அடியோட அழிஞ்சத தலைகணத்தாலதான். நீங்க கவனமா இருக்க வேண்டிய விஷயமும் இது ஒண்ணுதான். மற்றபடி ரோகிணியில பிறந்தவங்க அன்பான கனிவான நபரா எப்பவும் நடந்துப்பாங்க. அதுல எந்த வித டவுட்டுமே கிடையாது. சரி, ஸ்பிரிச்சுவல் லைன்ல ரோகிணியில இருக்கிறவங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் நடந்துகிட்டு இருக்குன்றத பார்க்கலாம்.
அபரிவிதமான சக்திகளை உணரும் தன்மை கொண்டவங்க தான் ரோகிணியில பிறந்தவங்க. அமானுஷ்யம்னு சொல்லுவாங்கல்ல, ரோகிணிக்கு அமானுஷ்யம்னா ரொம்ப பிடிக்கும். மந்திரம், தந்திரம், எந்திரம்னு ரோகிணியில பிறந்தவங்க ட்ரை பண்ணாங்கன்னா வச்சுக்கோங்க, உடனே அது அவங்களுக்கு பழிச்சிடும். அதனால நிறைய பேரு சாமி ஆடுறது, பூஜாரியா இருக்கிறது, அருள்வாக்கு சொல்றவங்கன்னு இந்த லைன்ல ஒரு ப்ரொஃபஷனலாவே இருக்காங்க. நல்ல விஷயங்களுக்காக இத பயன்படுத்தும் போது இயற்கை பெரும்பாலும் இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுதுங்க. தாந்திரிகம்னு சொல்லுவாங்கல்ல, அதுல கெட்டிக்காரங்க ரோகிணியில பிறந்தவங்க தான். ஏன்னா தந்திரமா ஒரு விஷயத்தை செயல்படுத்துறதுல ரொம்ப சாமர்த்தியசாலினே சொல்லலாம். ரோகிணியில பிறந்தவங்க ஒரு ஹோமம்னோ இல்ல மந்திர உச்சாரணம் பண்ணும்போதோ அந்த விஷயம் பெரும்பாலும் சக்சஸ் தான். வீட்டுக்கு ஹோமம் பண்றதுக்கு உங்களுக்கு யாராச்சும் ரோகிணியில பிறந்தவங்கள தெரிஞ்சா அவங்கள கூப்பிட்டு ஹோமம் பண்ணுங்க. அந்த ஹோமத்தினால உங்க வீட்டுக்கு மிகப்பெரிய நன்மை ஏற்படும், அவங்களுக்கும் அதனால ஒரு நன்மை கிடைக்குங்க. அதே போல ரோகிணியில பிறந்தவங்க அப்பா சைடு இல்ல அம்மா சைடு எதனாவது ஃபேமிலி பிசினஸ் பண்ணிருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி பிசினஸா இவங்க கையில் எடுக்கும்போது பெரும்பாலும் அவங்களுக்கு சக்சஸ் கிடைக்குதுங்க. உணவு சார்ந்த தொழிலா இருக்கட்டும், இல்ல டிரான்ஸ்போர்ட், இல்ல ஆன்மீகம் தொடர்பான தொழில், காஸ்மெட்டிக் ரிலேட்டடானது, அழகுகளை சம்பந்தப்பட்டது, மெடிக்கல் ஃபீல்டுன்னு ரோகிணிக்கு எல்லாமே பொருந்தும். ரோகிணியில பிறந்தவங்களுடைய சீக்ரெட்ஸ் இன்னும் நிறைய இருக்குங்க. இது முதல் சுற்று தான். இன்னும் நிறைய வீடியோக்கள் அடுத்தடுத்த பாட்டுல நான் சொல்றேன். இறைவன் எல்லோருக்கும் எல்லா விதமான வளங்களையும் நலங்களையும் கொடுக்கணும்னு மனப்பூர்வமா வேண்டிக்கிறேன்.